शिष्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्ये सुजारिदूर्णं सम्भेवदानसमञ्जलब्धं दक्षेण संवत्सरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुक्तं व्यामोहदस्यैतराणि गुणायनेन अस्मद्गुरोन्भवदोषदेकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां सत्यां संप्रदां शरणं भवगीतानां सर्वोमेश्वरं श्रीरङ्गे श्रीतीन्द्रकरुणया असोस्यादिव्यक्तं चादश्री नरसिंहकार्यमुनिपादां जयन्तिरं दां दीक्षादिदयादिसुगुणैः मान् बम्बुदाग्रे श्रीमद्रङ्गसदार्यो श्रेयोनिधिं संशये श्रीमत्श्रीरङ्ग पृथ्वीश्वरशरणिगुणा संयमीन्द्रेण दृष्टं निर्तात्मानं विहुन्मे नरविधर्मिदेवप्रसादाते राज्यं श्रीरङ्गधारि प्रभवेदिपदेः राष्ट्रलक्ष्मी कुसुमास्थानं श्रीमेधिरीन्द्रं सकलगुणनिधे वीरलक्ष्मीक्षटारिं श्रीरङ्गनाथभवदेवीदव्यक्तं लक्ष्मीकुसुमधर्मिकर्णयो श्रीरङ्गवीरविराशोपवेदान्तदेशीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नवनितरजिद्घटपोदारिजाभ्यां कारुण्याच्छिद्रुम्ने गृहरिजडरिपोहम् आत्मविक्षेपतन्यं वेदान्ते वामदूतत्वमिसर्जितारङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्य परमपदमनव्याख्यातनीडे श्रीमद्रङ्गशदारि संयमीवरान्मद्भागमान्तर्ये अधीररुहोद्युहार्जुनैः पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशयतेः कारुण्यवीक्षास्कर शेरैरङ्गधुरीनशासनवसुं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशदारियोगिजननिस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशदारिविरहुरान्लब्धागमान्तर्ये ईर्ष्याडम्बविवर्जितं सुगुणैर्भान्तं महत्त्वं सदं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीययतीन्द्रकटाक्षलब्ध संयन्तसारमनवद्यगुणं बुधाभ्यं नारायणाद्य यदिदुर्य सुधाभिषिक्तं श्रीरङ्गनाथ रुचिशेखरमाश्रयामः अपारकारुण्यसौशील्यवात्सल्य औदार्य ऐश्वर्य सौन्दर्य महोदधे अनालोचितविशेषा अशेषलोकशरण्य प्रणतार्तिहराश्रितवात्सल्यजलदे अनवरतविद्युतनीलभूतजातयाथात्म्य अशेषचराचरभूतनीलनियमनरसा अशेषचिदचिद्वस्तुशेषिभूता निखिलजगदाधारा अखिलजगत्स्वामिन्ने अस्तस्वामिन्ने सत्यकामा सत्यसङ्कल्पा सकले रक्षणा अर्थकल्पया तापत्सरा श्रीमन्नारायणा शरण्या त्वत्पादारविन्दयुगलं शरणमहं प्रपद्ये இது 18 விதமாக பாஷ்யக்காரர் சம்போதனம் பண்றார். அப்படி சம்போதனம் பண்ணி அப்படிப்பட்ட தன்மையுடைய என்பவர்கிட்ட பாதாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நம்ம சத்தியசங்கல்ப சகல அர்த்தங்கள்லாம் பார்த்தோம். சகல விஷயம் அதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, तदापि अपेक्षित अर्थम अन्यः कश्चित् आशीयताम् इत्यत्रः
சகலேதர விலட்சணேதி, அதாவது ஒரு அசித்தனை ரட்சிப்பது என்பது அவாப்த சமஸ்த காரணம் இப்ருமனுடைய காரியம் அல்லவா. அதனால்தான் அசித் சுவாமின்னு சொன்னேன். எனக்கு சுவாமியா இருக்கிறதுனால அவரை சேர்ந்துதானே இந்த வஸ்துவை காப்பாற்றுறது அவருடைய பொறுப்பு தானே. சரி, ஏனோ தானோ அது கூட வருத்தப்படக்கூடாது. சாதாரண இவன் அந்த நிலாது இவன் ஏதோ வந்தான், ஆபத்துல ஏதோ வந்தான், இப்போ அவனை காப்பாற்றி விட்டு அவனுக்கு ஒரு யோகியதை கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் சுவாமி நீ தான் காப்பாற்றணும்னாக்கா எத்தனை காப்பாற்றிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சாதாரண மனுஷனா இருந்தா எண்ணுவான். அந்த மாதிரிதான் எண்ணக்கூடாது. ஏன்னா இவன் எல்லா ரெக்கார்டும் விலட்சணம். இவனுக்கு அந்த சோர்வே கிடையாது. ரட்சணம் பண்றதுல இவனுக்கு சோர்வோ தன்னிருக்கிற ஐஸ்வர்யம் குறைஞ்சு போச்சு அதனால ரட்சணம் பண்ண முடியாது, தனக்கு சக்தி குறைஞ்சு போச்சு அதனால ரட்சணம் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால அப்படிப்பட்டவன் தான் யாரு? சகலேதர விலட்சணம். சகலேதர விலட்சணேதி விஷ்ணுபோதம் வினா நான்யம் கிஞ்சிதஸ்தி பராயணம். இந்த எம்பெருமானாகிற ஓடத்தை தவிர வேற சாதனம் கிடையாது இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவது. பகவதாம் கத்தித்தே சத்தியம் விஷ்ணு ரேக பராயணம். உண்மையிலே எனக்கு போதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா விஷ்ணு ரேக, விஷ்ணு ஒருவன் தான் நமக்கு பராயணம். இந்த பராயணங்கிறது சம்சாரத்தை கலப்பது அப்படின்னு அதான் உண்மைன்னு இத்தியாதி. அந்நேபியः தவ மோட்சப்ரதத்வாதி ரூபம் விசேஷம் சத்யன் அகம் முமுஷுः கம் அந்நியம் ஆசிரயம். மேலும் உங்ககிட்ட மோட்சப்ரதத்துவம் ஒண்ணு இருக்கு. அந்த அதுக்காக அந்நேகः தவ மோட்சப்ரதத்வாதி ரூபம் விசேஷம் சத்யன் அகம். மீது பேர் உங்ககிட்ட மோட்ச சக்தி இருக்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா நான் அறிஞ்சவன், நான் எப்படி இன்னொருத்தர் ஆசிரியிக்க முடியும்? அதனால நதி பரதந்திரா கஷ்டித்து சுதந்திரம். அதுவும் இல்லாத பரதந்திரன் வேற. இப்படி பரதந்திரன்ற தன்மை இன்னொரு ஜீவனுக்கு தெரியுமோ? தெரியாது. அதனால அவனுக்கு உன்னை பத்தி தெரிவிக்க பிரசித்தி இல்லை. அதனால மோட்சத்தை கொடுக்கறது சாமர்த்தியம் இல்லை. நீ ஒருத்தம் தான் பரதந்திரனா இருக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. அதனால இதை கொண்டு நீ ரசிக்க வேண்டியது. அதனால சகலேதர தர்சனம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல எது அத்தினம் அத்தினம் நாத்தியத்தை கதம் தவ ஔதாரிய பிரதா ஜீவேதி பவித்ரேயனாக அதிகல்பதேசி. அதாவது நீ உங்ககிட்ட நான் அர்த்திக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். நீ என்ன ஆதரிக்காம போனேன்னா உனக்கு ஔதாரியம்னு பேர், நீ உதாரணம்னு உனக்கு பேர். அந்த திருநாமே என்ன எப்படி நிலை பெற்று இருக்கும் அப்படின்றத எண்ணத்தை வச்சுட்டு அர்த்தி கல்பகா.
அப்படின்னு சாதிக்கிறார். அர்ச்சிச்ச கல்பகச்சேது விக்கிரகா, அதுக்கு விக்கிரக வாக்கியம் சொல்ற. அர்ச்சிச்ச அர்ச்சியாயும் கல்பகச்ச கல்பகமாயும் அப்படின்னு விக்கிரக வாக்கியம். இல்ல இன்னொரு சமாசம் உண்டு. என்னன்னா அர்ச்சினா கல்பத்ரும, யாச்சித்திரவுடைய கல்பவருஷம் அப்படின்னு இன்னொரு. ஒண்ணு கர்மதாரியம், ஒண்ணு பௌர்வீகம். இது ரெண்டு விதமாக சமாசம் சொல்லப்பட்டது. உக்தம் ஹி சர்வான் நரசிம்மோ திருஷ்வா சமயத்தை பிரதிநிதியத்த अयोध्या का अर्थिनः कल्पद्रुम यक्षिणः अर्थिकल्पः शिवा योक्षिता स्वामी जैसे இன்னொன்று சொல்ற. अर्थिनः कल्पद्रुमः अर्थिनः कल्पद्रुम यक्षिणः अर्थिकल्पः. இன்னொன்று யாருக்கு யாஜகர்கள் கல்பவருஷமா இருப்பார். இதெல்லாம் முக்கியமான அர்த்தம். இதெல்லாம் ஐடிகள் ஆச்சரியமா விவரணம் பண்ணியாரு. அத அப்புறம் விஞ்ஞானிக்கிறேன். பெருமாள் கீதைன்னு சொல்ற உதாரா சர்வையை வைத்து இப்படின்னு ஞானிகளை உதாரணம்னு சொல்ற. अद्भुत पुरुषार्थ दानार्थम अर्थिनाम उत्पादकः शास्त्रादिमुखेन अर्थित्व आपादकं चेत् एवं पूर्वोक्तस्य अपि औदार्यस्य அதிசய பிரதர்சனே தாத்பர்யாத்து அப்புணருக்தி. இது பலவிதமாக சாதிக்கிறார். அது ஐஸ்வர்யுடைய வியாக்கியானத்துக்கு வந்து சேவிட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏற்கனவே ஐசிங்கர் பல குணங்களுக்கு வியாக்கியானத்தை சாய்ச்சாச்சு. இப்போ இங்க சம்போதனமாக பண்ற பிரகரணத்துல இதுல 18 குணங்கள் சம்போதனம் பண்ற. அதுல 2த்துக்கு ஐசிங்கர் வியாக்கியானம் பண்ற சுவைப்பட. அதாவது ஒரு தினம் அர்த்திகல்பகா, இன்னொரு தினம் ஆபஸ்தகா. இதெல்லாம் ஏற்கனவே வியாக்கியானம் பண்ணியாச்சு. அதுவும் அடிக்கடி வரக்கூடிய பதங்கள் தான். அதெல்லாம் சகலேதர விஷயம்னா அது தெரிஞ்சு போகுது. எல்லா சேர்க்காலும் வேறுபட்டவன் அப்படின்னு தெரிய போகுது. அதுக்கெல்லாம் அர்த்தம் நம்ம சமாளி தெரிஞ்சுக்கிறோம். இந்த அர்த்தி கல்பனாக ரொம்ப ஆச்சரியமாக சாய்கிறார். அதை அனுபவித்தார். யோகத்துல யாத்தகன் ஒருத்தர், அந்த யாத்தகன் தேவைப்படுறத கொடுக்குறது ஒருத்தர். இதுல அர்த்திங்கிறது யாச்சகர்கள் கொடுக்கிறது குறிக்கிறது. கல்பகன்றது கற்பக விஷயத்தை குறிக்கிறது. அதனால கற்பக விஷயமானது தன்னிடம் வந்து யார் யாச்சிக்கிறாளோ அவர்களுக்கு வேண்டியவற்றெல்லாம் தரது. அதே மாதிரி எம்பெருமானும் தன்கிட்ட வந்து யாச்சிக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுக்குற. வேண்டி அதாவது வேண்டிட்டெல்லாம் தரும் நம் கோவில் வந்து வேற சாதிச்சிருக்கார் ஆழ்வார். அதனால பொதுவா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் தன் இடத்துல வந்து யாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வேண்டுவற்றை தருபவன் அப்படின்னு அர்த்தம்.
இது அர்த்தம் சரியானதுதான். பூர்வாச்சாரியர்கள் இப்படிதான் அர்த்தம் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க அர்த்தினாம் கல்பகா அப்படின்னா சஷ்டி தத்புருஷ சமாசம் 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றது. அதாவது யாசிப்பவர்களுக்கு அர்த்தினாம் யாசிப்பவர்களுக்கு கல்பகா வேண்டியவற்றை எல்லாம் தரும் கல்பக விஷ்ணமானவனே அப்படின்னு சஷ்டி தத்புருஷ சமாசத்துல அந்த அர்த்தம் ஒன்று. இன்னும் ஒண்ணு கர்மதாரிய கர்மதார சமாசம் பேரு. அத்தீச்ச அதோ கல்பகஷ்ட ஒருவனுக்கே 2. அதாவது இந்த கர்மதாரிய சமாசம் இருக்க இதுதான் ரொம்ப சுவையான அர்த்தத்தை கொடுக்குறது. அதனால சுதப்பிரகத்தை அர்த்தீச்ச அசோ கல்பகஷ்ட அப்படின்னு கர்மதார சமாசமாக தான் இங்க அர்த்தங்கள் விவரணம் பண்ணியிருக்க. ஆக லோகத்துல பிரசித்தமா கல்பவருஷம் சொல்லிட்டு இருக்கா. அந்த கல்பவருஷம் என்ன பண்றது அப்படின்னா தன்னிடத்துல யாராவது வந்து ஏதாவது கேட்டா அதை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது. ஆனா அந்த கல்பவருஷம் வந்து அதுவே போய் இன்னொருத்தங்கிட்ட நான் நிறைய நிறைய தரேன், நீ நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ, நீ வேற யாரையும் கேட்டுக்காத, வேண்டாத, நானே தரேன், அது உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அபேட்சை தான் நானே தரேன். இப்படி கல்ப விஷயம் போய் கேட்காது இல்லையா. இந்த அத்தீச்ச அசோ கல்ப கஷ்டத்துக்காக இப்ப விவரணம் பண்ற கல்ப விஷயமானது அது போய் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வேண்டதெல்லாம் நானே தரேன், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு யாருக்காவது கேட்கறதோ கேட்காது. ஆனா இந்த எம்பெருமானாகிய கல்ப விஷயம் இருக்கானே அவன்கிட்ட யாசிப்பவர்களுக்கு என்னவோ அதை கொடுக்குறான், அந்த கல்ப விஷயம் கொடுக்குறது. ஆனா எம்பெருமான ஆழ்வார் கற்பனாபன் உயர்வர உயரும் பெருந்திரளோன் பேர்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகிலும் போலும் வேங்கடங்கள் வெப்பன் விசும்போதிரான் என்று தாமோதரனே. இது திருவாயூர்ல 2ஆம் பத்துல 7வது தசகத்துல 11வது பாசம். பர்பநாபன் இந்த இடத்துல எம்பெருமான தன்னை தந்த கற்பகம் சாய்கிறேன். அவருடைய பாசுரத்தின் அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம். அதாவது பர்பநாபன் அவன் யாரு அப்படின்னா நாபி கமலத்தை உடையவன். அந்த நாபி கமலம் எது ஜகத்துக்கெல்லாம் அதுதான் காரணம். இந்த நாபியிலிருந்துதான் சதுர்பூர்வமா தோன்றினான், தோன்றி உலகத்தை சிருஷ்டிக்கிறான். இந்த சதுர்முகன் அந்த உலகம் படைத்ததுனால இந்த சதுர்முகன் அந்த நாபியில் இருக்கிற கமலத்திலிருந்து உண்டானதுனால இந்த திருநாபி கமலத்தை ஜெகத்காரண போது, அதனால இவன் எம்பெருமான் ஜெகத்காரண போதான். அதனால நாபி கமலத்தை ஜெகத்துக்கு காரணம்னு சொல்றான். எம்பெருமான் அளவிட முடியாத குணங்களை உடையவன், உயர்வர உயரும் பெரும் திரளும். அப்படிப்பட்ட எம்பெருமான் எண்ணெய் ஆக்கி கொண்டு எண்ணெயே விரும்புறான். அது மட்டும் இல்ல, கற்பக விஷம் போல வேண்டியதெல்லாம் தரான். ஆனா அந்த கற்பக விஷத்தை காட்டிலும் அவன் இன்னொரு பண்றான். என்ன பண்றான் அப்படின்னா
அந்த கற்ப லோகத்துல சொல்லக்கூடிய கற்ப விஷயத்தை காட்டிலும் ஆழ்வார் தன்னை தந்த கற்பம் எம்பெருமான் சொல்றானே அந்த கற்பகத்துக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசங்கள் ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு ஈட்டுல ஆச்சரியமான ஒரு விஷயம். பெரியவாச்சன்ல அந்த ஈட்டு இதை சுதந்திர இதை காமிக்கிறார். அதை கொஞ்சம் பெரியவாச்சன்ல தமிழ் விவரணம் பண்றார். அத்தி கல்பகா தன் தலையாலே இருந்து கொடுக்கும் அவனுக்கு இறந்தாருக்கு கூடாது ஒழிக்க போருமோ, அத்தி பார்க்கும் கடக்கன் என்று தன்னை ஒழிந்து சிலவற்றை கொடுத்து பூண்டு போலேயோ அர்த்திகளையும் உண்டாக்கி தானே இருந்து சகல பல பிரதானமான உண்மையும் தருகிறேன். என்னையாக்கி எனக்கே என்னை தந்த கற்பம் என்ன கடவுகிறே, அதுபோல நாரும் நரம்புமாய் இருக்க என்றிருக்க அபார சௌந்தர்ய மகோதரே என்னும்படியா இருப்பது. ரொம்ப ஆச்சரியமான வாக்கியம். இத விவரணம் பண்ற. அந்த கற்பக மனுஷன் அந்த கற்பக மனுஷத்தை கிட்ட எனக்கு வேணும்னு கேட்டாதான் அது கொடுக்கும். ஆனா எம்பெருமான் அவங்கிட்ட யாத்திரைகளுக்கு அவர்கள் வேண்டியதை கொடுப்பது மட்டும் இல்லாத அதுக்கு மேல இன்னும் சொல்றான். நீங்க அதாவது அவர்கள் வேண்டுவதை கொடுப்பதற்கு முன்னால அவன் மேல என்ன சொல்றேன்னா, நீங்கள் வேண்டும் அத்தனையே நான் தருகிறேன், என்னிடமிருந்து ஏதாவது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பிரார்த்திக்கிறானா பெருமாளே. யாரு? யாசகர்கிட்ட. இதை விவரணம் பண்ற. இந்த இறந்து கொடுக்கும் அதனை வழிய இறந்தாருக்கு கொடுக்கலாகாது என்று உண்டோ என்று எம்பெருமானார் ஸ்ரீ ரங்கநாதரை பலகையிலே அவருடைய குணங்களை எடுத்து சொல்லி கூப்பிடுகிறார். இந்த அர்த்தத்தை கொண்டுதான் அங்க பாஷ்யக்காரர் பெருமாளை சம்போதனம் பண்ற அப்படின்னு பெரிய வாக்கியான்னு சொல்லி சாதிக்கிறார். சரி, பாஷ்யக்காரர் என்ன அர்த்தம் புரிஞ்சுதா? இறந்து கொடுக்கும் அத்தனை ஒழிய இறந்தாருக்கு கொடுக்கலாகாது என்று உண்டோ என்று இது அர்த்தம் என்ன புரியணும்? இறந்து கொடுக்கும் அதனை ஒழிய, இறந்து கொடுக்கும்னா என்ன? எனக்கு சுவாமி எனக்கு இது போகணும் அப்படின்னு யாச்சிக்கணும். உடனே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற. ஆனா இறந்தாருக்கு கொடுக்கலாகாதோ என்று உண்டோ என்று எம்பெருமானார் ஸ்ரீ ரங்கநாதனை கொண்டு இந்த இழப்பு முறை சொல்ற. ஏன் பாஷிகாரன் சொல்லணும்? அப்படின்னு கேட்டா, ஜீவாத்மாக்கள்லாம் எம்பெருமானை கூப்பிட்டு எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அவர்கள் கேட்காம இருக்கா. அப்படி இருக்கும்போது எம்பெருமானே என்ன பண்றான், அவர்களை பார்த்து நான் தரேன், நான் இதை தரேன் அதை தரேன் என்ன அப்படி அப்படின்னு அவனே சொல்றான். இப்ப
நாம் பிரார்த்திச்சாலே நமக்கு வேண்டதை அவன் கட்டாயம் கொடுப்பான். ஒரு போதும் கொடுக்காம இருக்க மாட்டான். அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த அர்த்திகல்பான்னு சொல்ற. என்ன இப்ப இதுல புரிஞ்சுது அப்படின்னா, நாம போய் பெருமாள்கிட்ட கேட்கறது, அதை கொடுக்கறது அர்த்திகல்பகா, அது ஒரு அர்த்தம். இப்ப பெருமாளே ஜீவர்கள்கிட்ட நீ இதை வாங்கிக்கோ, நான் தரேன், அதை வாங்கிக்கோ, அதை தரேன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவனே வேண்டி தரும் கற்பகம் அப்படின்னு சொல்றாங்க. நீயே இது வாங்கிக்கிறியோன்னு கேட்கிற சபாவுடைய பெருமானே, நாங்க கேட்டா கொடுக்காம போயிடுவ அப்படின்ற எண்ணத்துல விஷயம் புரிஞ்சிருக்காங்க. ஆனா நேரம் முடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியலாம். ஆனா இங்க இது மூலியமா சொல்றதுனால உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் அதாவது உன்னுடைய சுபாவம் என்ன எம்பெருமானே, உன்னுடைய சுபாவம் என்ன? குறையுள்ள ஜீவர்களுக்கு நீயே என்ன பண்ற, இதை நான் தானே இதை வாங்கிக்கேன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள நீ என்கிட்ட யாச்சிக்கிறதுக்கு முன்னாடியே நானே உங்ககிட்ட யாச்சிக்கிறேன், அதாவது நான் பிரார்த்திக்கிறேன். அப்ப நான் வேண்டதை கொடுக்காம போயிடுவியா? அப்படி ஒருவேளை நான் யாச்சிச்சு நீ கொடுக்காம போயிட்டேன்னாக்க இந்த அர்த்திகல்பன்ற உன் பேர் இருக்கே, அது லோகத்தை பரிகரிக்க மாட்டேன், அது எப்படி நிலைக்கும் அப்படின்ற எண்ணத்துல இந்த பாஷ்யக்காரர் அதை உபயோகப்படுத்தியிருக்கார். வாக்கியத்தை பாருங்க. தன் தலையாலே இருந்து கொடுக்கும் அவனே பெருமாள், நீ வாங்கிக்கோ, நான் தரேன், நீ வாங்கி கஷ்டப்பட, நான் தரேன் அப்படின்னு தன் தலையாலே இறந்து கொடுக்கும். வாங்கிக்கோன்னு சொல்லுவான். அவங்ககிட்ட யாச்சிக்கவே இல்லை. இவனே இந்த ஜீவர்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்து நான் தரேன் அப்படி இலக்கிய மனசு உடையவனா. அப்படி சுபாவத்தை உடைய எம்பெருமானுக்கு இறந்தாருக்கு கொடாது வைக்க போதுமோ? யாச்சிக்கிறவளுக்கு கொடுக்காம போவான் அவன். இந்த பதத்தின் அர்த்தம் முடிச்சு சொல்லியா? அத்திப்பார்க்கும் கடக்கன் என்று தன்னை ஒழிந்த சிலவற்றை கொடுத்து விடும் பூண்டு போலேயோ. நீ என்ன, அதாவது இந்த கல்பக விருஷம் இருக்கே, லோகத்தில் சொல்லக்கூடிய கல்பக விருஷம், அது தன்கிட்ட வந்தவாளுக்கு என்ன பண்ணும், அவ என்னென்ன கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுக்கும். அவ்வளவுதான் அந்த கல்பக விருஷத்தினுடைய காரியம். ஆனா இவன் என்ன பண்ணுவான், யாத்திரைகளை கொடுத்து இந்த எண்ணெயை நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவான். இந்த கல்பக விருஷம் புரியுதா? அர்த்திப்பாருக்கும் யாச்சிப்பாருக்கும் கடக்க நின்று அவ என்னென்ன கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுக்கும். கடக்க நின்று தன்னை தவிர அவர்களுக்கு கேட்க சிலவற்றை கொடுத்து விடும். சிலர்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்துரும். பூண்டு போலேயோ அப்படின்னா இந்த இடத்துல பூண்டுன்னா கல்பக விருஷம், அது சாதாரண பூண்டு. பெருமாளுக்கு முன்னாடி அதெல்லாம் என்ன அல்பங்கள் இல்லையா, அதனால பூண்டு போலேன்னு சொல்லிட்டேன். ஆனா எம்பெருமான் எப்படிப்பட்ட தெரியுமா,
அர்த்திகளையும் உண்டாக்கி தானே இருந்து சகல பல பிரதான உன்னையும் தருகிற நீ என்னையாக்கி எனக்கே தன்னை தந்த கற்பம் என்ன கடவுள். நீ எப்படி தெரியுமா? நீயே உங்ககிட்ட யாச்சிக்கிறவளையும் நீதான் உண்டு பண்ற. அப்புறம் அவளுக்கு நீ கொடுக்குற, அதுக்கப்புறம் உன்னையும் கொடுத்துடுற. அர்த்திகளையும் உண்டாக்கி யாச்சகர்களையும் உண்டாக்கி தானே இருந்து அவனே எல்லாத்தையும் கொடுத்து பலப்பிரதனான உன்னையும் தருகிற முக்கியமான பலனாகிற நீ இருக்கிய அது உன்னையும் கொடுத்துடுற அவளை. அதே மாதிரிதான் இங்க ஆழ்வார் என்னை யாச்சகனை ஆக்கி எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து எனக்கே தந்த கற்பகம். அந்த பாத்திரத்துடைய அர்த்தத்துக்கு இவ புரியுதா? என்னையாக்கி கொண்டு என்னை ஆக்கி எனக்கு அதெல்லாம் கொடுத்து அப்புறம் எனக்கே தன்னை தந்த கற்பகம். சரி, நீ கொடுத்துட்டு உண்மையும் கொடுத்துட்டு, நான் வேண்டியதெல்லாம் கொடுத்து கடைசியில உண்மையே கொடுத்துட்டு இப்ப கற்பகம் மட்டும் தன்னை தரதில்லை. சரி, அப்படியே தன்னை கொடுக்குறதா வச்சுப்போம். ஏன்னா அதுக்கு மாத்திரம் எங்க பேர் பெருமாள் வாங்கிட்டு போட்டான்னு கோவம் வந்துட்டு என்ன பண்றது? அதுக்காக நானும் என்னைய தரேன் அப்படின்னு போட்டு தரதா வச்சுப்போம். இந்த கற்பக விஷயத்தை வச்சுட்டு நாம அனுபவிக்க முடியுமா? ஏன்? அது எப்படிப்படுது? நாரும் நரம்புமாய் இருக்கும். அதுல இது வேறுபட்ட கிளை இதெல்லாம் தான் இருக்கும். அதுல இன்னும் அனுபவம். ஆனா இந்த தன்னையே தந்த கற்பகம் எம்பெருமான நாம் பெற்றோம்னா அவனுடைய அதை எவ்வளவு சந்தோஷப்பட்டு அவனை அனுபவிப்போம். அந்த அனுபவமானது அடங்காது மேற்கொண்டு போயிட்டே இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா அபார சௌந்தர்ய மகோததே, அவனுடைய சௌந்தர்ய திருமணி அழைச்சிருக்கு, அவனுடைய கல்யாண குணங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்மளை மேலும் அனுபவிக்க விட முடியாது. அதனால இந்த கல்பக விஷயம் தான் வசதி. அந்த கல்பக விஷயத்த அனுபவிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு அழகு இல்லையா? அது அழகு எழுதுகிறது தான் இன்னும் அழகு. அதை அப்படியே படித்தா வந்து ரொம்ப பதங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த கற்பக விஷயத்தான வஸ்துக்கள்லாம் ரொம்ப போக்கியமா இருக்கும், அதை அனுபவிக்க முடியும். ஆனா அந்த மரம் நம்ம கொடுத்துருனாக்க அந்த மரத்தை நம்ம அனுபவிக்க முடியுமோ? ஏன்னா அதுல நாறு பட்டை இதெல்லாம் தான் இருக்கும். ஆனா நீ தரக்கூடிய வஸ்துக்கள்லாம் பரம போக்கியம். அந்த வஸ்துக்கள்லாம் தரக்கூடிய நீயும் பரம போக்கியம் அப்படின்ட்டு எனக்கு என்ன போற? நான் உன்னை யாசிக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்க இது சொல்ற. நாரும் நரம்பு பதங்கள்லாம் தான் அழகும். நாறு பட்டைய கலை மாதிரி தான் இருக்கும் மரத்துல. அந்த மனத்தை ஆனந்தம் பெற முடியுமா? முடியாது. அதனால்தான் என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். அதனால்தான் அது ரொம்ப இருக்கு. அதாவது எம்பெருமானாயிரம் ஒரு கற்பக விஷம் உண்டு, உலக வழக்கில் உள்ள ஒரு கற்பக விஷமும் உண்டு. இரண்டுக்கும் உள்ள வேற்றுமைகளை ஈட்டில் நம்பிள்ளை மிக அழகாக காட்டியுள்ளார். என்ன வேற்றுமை அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் யாத்திரைகளை உண்டு பண்ணுவார். உண்டாக்கி மட்டும் இல்ல, அவர்கள் கேட்கறதையும் கொடுப்பார். இந்த தன்மை அந்த உலகத்துல இருக்க கல்ப விருட்சத்துக்கு உண்டா? கிடையாது. சரி, பெருமாள்
ஒத்தனுக்கே கொடுப்பேன். அது எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன், குறைவில்லாத கொடுப்பேன். கல்ப வருஷத்துக்கு அந்த மாதிரி உண்டா? அதுக்கு என்ன தன்மை உண்டு? அது சில பிரயோஜனங்களை கொடுக்கும், ஆனா தன்னை கொடுக்காது. எது? கல்ப வருஷம். ஆனா இவர் எல்லா பிரயோஜனம் எல்லாரும் கொடுப்பார். கல்ப வருஷம் போக்கியமா தனியே தராது, அப்படியே தன்னை கொடுத்தாலும் அது போக்கியமா இருக்காது. ஆனா எம்பெருமான் ரொம்ப போக்கியமா இருப்பான் அப்படின்னு இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இங்க. அதனால்தான் இந்த பாசுரத்துல என்னை கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம், இந்த பதங்கள் தான் ரொம்ப சுவாரஸ்யமான பதங்கள். எண்ணெய் ஆக்கி கொண்டு, எண்ணெய்ன்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த யாச்சகர்கள், இந்த யாத்திரைகளை அவன் ஸ்வீகரிப்பான். அதை ஸ்வீகரிப்பான், அங்கீகரிப்பான். அந்த கற்பவருஷம் அப்படி பண்ணாது. அதனால என்னை கொண்டுன்றதுனால யாத்திரைகளை உண்டு பண்ணி அவர்களை எம்பெருமான் அங்கீகரிப்பான். இந்த மரமானது யாத்திரைகளை உண்டாக்காது, உண்டாக்கி அங்கீகரிக்காது. அப்புறம் எனக்கே அப்படின்னா, அந்த கொடுக்கிற பொருள் இருக்க அவன் அவன் ஒருவனுக்கே உரிதாகும்படி பண்ணுவான். ஆனா அந்த கற்பவருஷம் கொடுக்க பொருள் ஒருவனுக்கே உரிதாக, அது பலருக்கும் பொதுவா இருக்கும். அச்சா, தன்னை தந்த கற்பகம் சாய்கிறார் ஆழ்வார். வேண்டுபவர்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் கொடுப்பான். அது கடைசியில தண்ணியே அவர்களுக்கு கொடுத்துருவான். ஆனா கற்பவர் விஷயம் இருக்க, அது எந்த பலனாலும் கொடுக்கும், ஆனா தன்னை ஒரு காலம் கொடுக்காது. அப்புறம் என்ன முதல் பெருமாள் ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த எம்பெருமான கற்ப விஷயம் இருக்கானே, அவன் பரம போக்கியம். ஆனா அதனால அவனை எப்பொழுதும் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். ஆனா இந்த கல்ப விஷயமோ தன்னை ஒருபோதும் தராது. அப்படியே கொடுத்தா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இருக்கு, நரம்பு தான் இருக்கும். அதனால வெறுக்கத்தக்கதான் இருக்கு, போக்கியமா இருக்காது. இதுதான் இங்க அந்த கல்ப விஷயத்துக்கும் இந்த கல்ப விஷயத்துக்கும் வித்தியாசம். ஆக இப்படி ஒரு அர்த்தத்தை அங்க பெருமாள் அங்க ஆழ்வார் சாய்ச்சார். அத பெரிய வச்சான் நினைச்சார். இப்ப எம்பெருமான என்ன பண்ணார்? அர்த்தி கல்பகான்றதுக்காக அர்த்திசாசோ கல்பகா கல்பஷ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமா, அர்த்திசாசோ கல்பகஷ்டன்றதுனால கர்மதாரிய சமுத்திரமாக அங்க சாய்கிறார். ஆனா இங்க சொல்லச்சே, இங்க எம்பெருமான சொல்லிச்சு என்ன பண்ண, எம்பெருமான் பகவானே லோகத்தார்கிட்ட போய் யாசித்து என்னிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இவனே போய் அவர் முன்னாடி நின்று சொல்லலாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அர்த்தி கல்பகான்னு இங்க பாஷிக்காரர் சாய்க்கிறார் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த அர்த்தத்தை காமிக்கிறார். இன்னும் இதுக்கு பல வகைகள அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு அத்தினான் கல்பகா, அதாவது அத்தினான் கல்பகன்னா யாச்சகர்களுக்கு வேண்டியதெல்லாம் தரும் கற்பக விஷயம். இது சாதாரண சொல்லலாம். யாச்சகர்கள் வந்தா சந்தோஷப்பட்டு, யாச்சகர்கள் வந்தா உபன்யாசங்களுக்கு நிறைய பேர் கேட்கறதுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பகவானுக்கு தன்னை சேவிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தா சந்தோஷம். அந்த மாதிரி யாசிப்பவர் நிறைய வந்தா பெருமாளுக்கு சந்தோஷம். அவர்களுக்கு வேண்டுதல் மொத்தத்தையும் கொடுப்பான்.
லோகத்துல சாதாரணமா சில பேர் சக்தி இருக்கிறவங்க தான் கொடுப்பா. அதுக்கப்புறம் யாராவது வந்துட்டே இருந்தா ஏன்னா கொடுக்க ஆரம்பிச்சா எல்லாரும் வர ஆரம்பிங்க, அதுதான் கொடுக்க மாட்டேன்றது அப்படின்னு கொஞ்சம் சலிச்சுப்பான். அந்த மாதிரிதான் எம்பெருமானுக்கு சலிப்பே கிடையாது. ஆக யாத்திரைகளுக்கு கற்பவசமா இருக்கான்றது இது இது ஒரு அர்த்தம். இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னா, சர்வ சர்வா நர்த்தினோ திருஷ்வா சமயத்தை பிரதிநந்தேச்ச. ராமன் தன்னுடைய அரண்மனைக்கு வந்த யாத்திரைகள் எல்லாம் நெருங்கி அவரை ரொம்ப கொண்டாடினானா ராமன். அதனால அத்தின அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லப்படுறது. அதாவது அர்த்தித்தவர்களை யாத்திரைப்பவர்களை கண்டால் எம்பெருமானுக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு இன்னொரு அர்த்தம், அர்த்தினஹா கல்பகாஹ யஸ்ய சஹ அர்த்திகல்பகா. அர்த்தினஹா கல்பகாஹ யஸ்ய சஹ, இது பகுவீக சமாசம். இதுக்கு விவரணம் பண்ண இதுல எம்பெருமான்கிட்ட யாச்சிக்க வரா. எம்பெருமான் நிறைய தர, அவர் கேட்கறதுலாம் தர. இப்போ எம்பெருமான் வாங்கிட்டாரு ஒருத்தர், ஒரு யாசகர், அவருக்கு திருமண அனுகிரகம் பூர்ணமா இருந்து நிறைய கொடுத்துட்டார். இப்போ அர்ச்சனகா கல்பகாகத்துக்கு அர்த்தம் சொல்றேன். இப்போ அதுக்கப்புறம் இவர் அதே பெருமாள்கிட்ட கேட்கறதுக்காக இன்னும் ஒருத்தர் வர. இந்த பெருமாள்கிட்ட முதல்ல ஒரு யாசகம் வாங்கிட்டு போனாலும் இல்லையோ, அவர் என்ன பண்ணார், சுவாமி அவர் எந்தாரம் உங்களுக்கு ஏதாவது இந்தாரம் நானே தரேன், சரி அங்கெல்லாம் அவ்வளவு தூரம் போக மாட்டான் அப்படின்னு பெருமாள்கிட்ட இருந்து இவர் பெற்ற ஐஸ்வர்யங்கள்ல இருந்து இவர் தர. அதனால முதல்ல யாசிக்க வந்தவர்களுக்கே பெருமாள் நிறைய கொடுத்துருக்க. அந்த நிறைய கொடுத்துருக்கிறத வச்சுட்டு இவர் இன்னொருத்தருக்கு தர. யாரு வாங்கிட்டவர் அப்படின்னா பெருமாள் எவ்வளவு கொடுத்துருக்கான்னு தெரியுது இல்லையோ. இப்படி அதுக்கப்புறம் இன்னொரு அதுக்கும் தர இவர். ஆக தனக்கு போக மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு பெருமாள் கொடுத்திருக்க. இதுதான் அர்ச்சனகா கல்பகாக எஸ்டி சகான்னு அர்த்தம். இத்தனை என்ன சொல்லுது, எம்பெருமான கற்ப விஷயமாக சொல்லி அங்கு யார் யாசிக்கிறாளோ அவளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை உடையவர் எம்பெருமான் கல்ப விஷயம் சொன்னார். இப்ப இந்த விஷயத்துல என்ன சொல்றேன், இந்த விஷயத்துல என்னன்னாக்க எம்பெருமான் அனுகிரகத்தோட யாசித்து பெற்றவர்களுக்காக அவர்களே பின்னாடி வர யாசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை உடையவர்கள். அதுதான் பெருமாள் சொல்ற உதாரா சர்வியை வைத்தே அப்படின்னு. அதுக்கு எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா, நான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றத உணர்ந்து என்னுடைய ஔதாரியத்தை வெளிப்படுத்துபவர்கள் என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு தான் உதாரா சர்வியை வைத்தேன்னு சொன்னார். அதனால எம்பெருமான் நிறைய கொடுக்கக்கூடியவன், கோதில் வேண்டிட்டதெல்லாம் தரும் நம் கோதில் மன்னன் அப்படின்லாம் எம்பெருமானை பற்றி இவர்கள் புகழ்ந்து சொல்றது. அதனால இவர்கள் எல்லாம் உகர்கள், அதாவது உதாரணர்கள் அப்படின்னு சொன்னார். இப்ப புரிஞ்சுக்க அர்த்தம் என்ன, எம்பெருமான்கிட்ட யாசித்து பெற்றவர்கள், அதுக்கப்புறம் யாத்திரைகளுக்கு இவர்களே கொடுக்கக்கூடிய சக்தியை உடையவர்களாக இருக்காரு. அதான் இந்த விக்கிரகத்தினுடைய அர்த்தம்.
அர்த்தினா கல்பகாக யஜ்யதா. அதுக்கப்புறம் ஐடிங்க 2 விஷயம் சாய்கிறார். நாமெல்லாம் தமிழ் அதாவது 1960 அதுக்கப்புறம் தெரியல 65 முன்னாடிலாம் படித்தவர்கள்லாம் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை எல்லாம் புத்தகத்தை படிச்சிருக்கோம். அதெல்லாம் ஒரு இலக்கணம் உண்டு. அதுல ஆற்றுப்படைன்னு ஒரு நூல். அந்த ஆற்றுப்படையில என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, பாணன் ஒரு யாச்சகன். அவன் அந்த யாச்சகனோட பாணன் ஒரு வள்ளல் கிட்ட போனான். அவன்கிட்ட போய் தன்னுடைய புலமையெல்லாம் காட்டி நிறைய பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்தான். அவன் வந்து எதிர்க்க நிறைய புலவர்கள், அந்த காலத்து புலவர்கள்லாம் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒவ்வொருத்தரையும் ஸ்தோத்திரம் பண்ணி தான் வாங்கிட்டு வரான். அதனால பக்கத்துல சின்ன சின்ன ராஜாக்கள் ஊர் இருந்ததுன்னா அங்க போய் அவனை பத்தி சொல்லி அவன் பெருமையை சொல்லி அவங்க கிட்ட வாங்கிட்டு வருவான். அந்த மாதிரி இவன் வாங்கிட்டு வந்த உடனே எதிர்க்க சில பேர்லாம் போயிட்டு இருக்கா. அவர் என்ன சொன்னா, இதே மாதிரி நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு கொடுக்குறது யாராவது வள்ளல்லாம் இருக்காளா அப்படின்னு எதிர்க்க தேர்ந்து வந்தா. அவர் என்ன சொன்னார், நீ அவளை தேர்ந்து எங்கேயும் போக வேண்டாம், நான் ஒருத்தனை சொல்றேன், நீ அவரை போய் பாருங்க. இதுக்காக எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்க வேண்டாம், நான் இப்பதான் ஒருத்தர் வாங்கிட்டு வரேன், அதனால நீங்க அந்த வள்ளல் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அந்த வள்ளல் கிட்ட அனுப்புறா. இப்போ இதுக்கு ஆற்றுப்படி ஏற்படு ஏன் பேர் வந்ததுன்னாக்க, இப்ப எதிர்க்க கஷ்டப்பட்டு வந்தானோ இல்லையோ அவனுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்ற. ஆறுதலா சொல்லி நீங்க அங்க போகும்போது நிச்சயமா கொடுப்பா அப்படின்னு இந்த ஆறுதல் சொல்றதே இதுக்கு ஆற்றுப்படுத்தல் பேர். அதனாலதான் அந்த அந்த இலக்கணத்துக்கும் ஆற்றுப்படைன்னு ஒரு பேர். இப்போ இதுல முதல்ல போய் யாசகம் பெற்று ஒருத்தன் வாங்கிட்டு வந்தான். எதிர்த்தவர்களை பார்த்து என்ன சொன்னா, நீங்க எங்கேயும் போகண்டா, அந்த அந்த அவர்கிட்டே போங்க, அவரே தருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், எம்பெருமான் கிட்ட முதல்ல ஒருத்தன் யாசிச்சான், அவன் அப்புறம் பின்னாடி வர யாசித்தவர்களுக்கு இவனே பெருமாள் கொடுத்ததுல இருந்து இவனே அவர்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னோம். இப்ப இவன் என்ன பண்ணா, தன் கையில வஸ்து இருக்கு, ஆனாலும் தன் கையில இருக்க வஸ்துல இருந்து கொடுக்காம அந்த ராஜாவை போய் பாருன்னு சொன்னான். ஏன் இவன் கையில இருக்கிறது கொடுக்குறது தானே அப்படி சொன்னா, இவன் கையில இருக்கிறது வச்சுன்னா 2-3 நாளைக்கு இவன் யாசிக்காம கஷ்டப்படாம சாப்பிடலாம். கையில இருக்கிறது கொடுத்துட்டான்னாக்க இவனுக்கு இன்னைக்கு பொழுது போகுமே தவிர நாளைக்கு திருப்பி யாசிக்கிறதுக்கு வரணும். அதனால இவன்கிட்ட இருக்கிற வஸ்து குறைஞ்சு போயிடும். அதனால்தான் என்னாவது எத்தனை நாளைக்கும் போதும் புலிவீர்கள் மண்ணாமல் சிறைப்பாடி படைக்கும் பெரும் பொருள். இப்படி யாசிச்சு ஒரு வெக்தி கிட்ட இருந்து வாங்குறமே, அந்த பணம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? மண்ணா மனிதரை பாடி படைக்கும் பெருப்பொருள். அவனை பாடி நாம் நாம் சேர்க்கிற வசூல் இருக்க, அது எத்தனை நாளைக்கு தாங்க? அதே பெருமாள் கொடுத்தாருனாக்க அவன் அனுபவித்து கொடுக்குற பதமானது நமக்கு நீடிச்சு நிற்கும். அதனால்தான் இந்த ஆற்றுப்படையில் திஷ்டாந்தத்துல அவன் யாச்சிச்சு வந்தா கூட அவன்கிட்ட இருந்து கொடுக்க முடியாத அந்த ராஜா கிட்டே போக சொல்லிட்டான். ஆனா பெருமாள்கிட்ட இருந்து வாங்கிடுவேன், தனக்கு பின்னாடி வருவாளுக்கும் கொடுக்க முடிஞ்சது. இது எப்படிதான் அப்படின்னு சொன்னா, சுவாமி தேசிங் யாதவ அப்படின்றதுல அந்த கிருஷ்ணர் அவதரித்த வம்சத்தை பத்தி சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வச்சு
அதான் எது சக்கரவர்த்தி கொண்டு வந்த அந்த எது சக்கரவர்த்தி கிட்ட சில பேர் யாசிச்சு பொருள்லாம் வாங்கிட்டு போனான். அவங்க நிறைய கொடுத்தான். யாரு எது சக்கரவர்த்தி நிறைய கொடுத்தான். சரி, நிறைய கொடுத்தான்னா அது எப்படி நிறைய கொடுத்தான்னு ஏற்படும் அப்படின்றது சுவாமி தேசிகனே சொல்ற. அதாவது முதல்ல வாங்கிட்டு போனான் ஒரு யாசகன். அப்போ போட்டு வழியில சில பேர் எதிர்க்க வந்தா அப்போ இன்னும் சில பேர் வந்தா. இந்த முதல்ல வாங்கிட்டு வந்தோடனே இவன் என்ன பண்ணா, பின்னாடி உள்ள யாசகர்களுக்கும் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சான். இப்படி எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்தான். அவர்கள் அவரவர்கள் அவளுக்கு திருப்பி கொடுத்து அனுப்பிச்சார். இப்படி எது சக்கரவர்த்தி எவ்வளவு கொடுத்தாருனாக்க தனக்கு போக மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு கொடுத்தார். ஆக முதல்ல எது சக்கரவர்த்தி வாங்கினவன் பின்னாடி வந்த யாசகர்களுக்கு திருப்திப்படுத்த அளவுக்கு கொடுத்தான்றதுல அத்தின பிரதமே எஸ்ய சரமான் பஞ்சபூரின்னு அப்படின்னு ஒரு அந்த ஸ்லோகத்துல பாதி வாக்கியத்தில் சொல்லியிருக்கேன். எது சக்கரவர்த்தி முதல்ல பெற்ற யாசகன் இருக்கானே அவன் பின்னாடி வர யாசகர்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணி விடுவார்கள். அப்படி அந்த அளவுக்கு பணம் கொடுத்துருக்கான் அப்படின்னு அங்க சுவாமி தேசிகன்னு எடுத்திருக்க. இப்போ ஒரு சாதாரண எது சக்கரவர்த்திய அவதாரமே இப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய வைபவத்தை நாம எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய யாத்திரைல உதாரணம் சொல்ற கல்பவருஷன் சொல்ற. புரியுதா? கல்பவருஷன் தன்னை வந்தவர்களுக்கு கொடுப்பது கல்பவருஷம், அது ஒரு அர்த்தம். எம்பெருமானே கல்பவருஷம், சரி, அதுவும் ஒரு அர்த்தம். எம்பெருமான் அவங்ககிட்ட யாரு கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். யாத்திரைகளை யாராவது கல்பவருஷம் சொல்லியிருக்காளா? இதுதான் நீங்க கவனிக்கணும். கல்பவருஷத்தை யாத்திரைகள் யாராவது கல்பவருஷம் சொல்லுவாளா அப்படின்னா எம்பெருமான் கிட்ட இருந்து யாசித்து பெற்றவர்கள் அவர்களும் ஒரு கல்பவருஷர்கள் தான். ஏன்னா அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர்கள். அதான் இங்க சாய்கிறார். ஒரு செல்வனிடம் பொருள் பெற்று செல்லும் யாசகன் பின்னர் பொருள் தரும் செல்வனை நாடி வரும் வேறு யாசகனுக்கு தான் பொருள் பெற்ற செல்வனிற்கு ஊருக்கு வழி சொல்லி அந்த வழியில் அவனை செல்ல செய்வான், ஆற்றுப்படுத்துவான். இதுதான் தமிழர் கூறும் வகை. ஆனா வடமொழியில் எப்படின்னாக்க முதலில் ஒரு செல்வனிடம் பொருள் பெற்று வரும் யாத்திரர்கள் பின்னர் வழி சொல்லி அவனை அனுப்ப மாட்டான், அதான் ஆற்றுப்படுத்த மாட்டான். இவனே இவர்கள் வேண்டும் என்று தந்து விடுவான். இது வடமொழி வல்லுநர் கூறும் வகை. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது தமிழ் இலக்கணப்படி ஒரு யாசகன் இன்னொரு யாசனுக்கு வழி காமிச்சான், அங்க போ ஆண்டனையை கை காட்டின்ற ரீதியில அங்க போனா கொடுப்பான் அப்படின்ட்டு. சம்ஸ்கிருத புலவர்கள்லாம் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சுவாமி தேசிகன் போல இருக்கிறார். எது மகாராஜன் எப்படி கொடுத்தான்? அவங்கிட்ட வாங்கின முதல் யாசகன் பின்னாடி உள்ள யாசகர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு கொடுத்தான். அதனால யாசகனே இன்னொருத்தருக்கு கொடுக்கும்படியான தன்மையை உடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு எது வம்சத்தினுடைய எது சக்கரவர்த்தியினுடைய பெருமையை சொல்ற பிரகடனத்துல சுவாமி தேசிகன் இதமே சாட்சி. அப்படி இருந்துட்டு எம்பெருமான் கிட்ட இருந்து யாசித்து பெற்றவர்கள் அவர்களும் கல்பக விருட்சங்கள். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் அதே சுவாமி தேசிகன் அர்த்தினஹா கல்பயதி அர்த்தி கல்பகா, அதாவது அர்த்திகளை உண்டாக்குகிறவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சு போச்சு. ஆனா அது எப்படி அது நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதாவது எம்பெருமான் சுயநலம் இல்லாம வேண்டியவர்களுக்கு அவர்கள் என்ன வேண்டுகிறாரோ எல்லாத்தையும் கொடுப்பான். அப்படி எம்பெருமான் கொடுக்கக்கூடியதான ஐஸ்வர்யங்கள் எல்லாம், எல்லா புருஷார்த்தங்களும், அது ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம் எல்லாமே எல்லாம் சிறந்த புருஷார்த்தங்கள், உயர்ந்தது. இப்போ மற்ற தேவதைகளிலிருந்து பெறக்கூடிய ஐஸ்வர்யங்கள் இருக்கு, அது நமக்கு சம்சாரத்திலே அழுத்தம். அதே ஐஸ்வர்யத்தை எம்பெருமானுக்கு நம்ம வாங்கினோம்னாக்க நமக்கு வைராகியத்தை உண்டு பண்ணி மோட்சத்துக்கு கொண்டு விடும். ரெண்டு விதம் பார்த்தோம். லோகத்துல ஐஸ்வர்யம் விரும்பாத யாரும் கிடையாது. இந்த ஐஸ்வர்யத்துக்காக இதர தேவதைகள் எல்லாம் உபாசனம் பண்ணி அதுகிட்டேருந்து வாங்குறான். அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா திருப்பி சம்சாரத்துல அழுத்தும். இதே ஐஸ்வர்யத்தை பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சாங்க, அது பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். ஆனா அது என்ன பண்ணும், கொஞ்சம் வைராக்கியத்தை உண்டு பண்ணி ஒண்ணு மோட்சத்துக்கு போக முடியா பண்ணும். இதர தேவதைகள்கிட்ட வாங்குறது ஐஸ்வர்யமானது உனக்கு மோட்ச சிந்தனையா வராது. அதனாலதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு துர்தசை இந்த ஜீவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன ஏற்பட்டிருக்கு? முக்காவாசி ஜீவர்களுக்கு ஏதோ நமக்கு பணம் வந்தா போறோம், ஐஸ்வர்யம் கிடைச்சா போறோம், யாரு கொடுத்தா என்ன நமக்கு அப்படின்னு கண்ட இடத்துல காலில் விழு அவங்க எல்லாம் வாங்குறது. ஆத்தா பெருமாள் இது எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அதனால அவர் ஆச்சாரியர் அவர்கள்லாம் சில பேர் என்ன பண்றா, இந்த மாதிரி துர்தசை வந்துருத்த இந்த ஜனங்கள்லாம் இதர தேவத்தை போய் அல்ப பலன்கள்லாம் பெற்று இப்படி அனர்த்தப்படுறதுல அப்படி ஜனங்கள் அல்லல்படாம நம்மகிட்டே அந்த ஐஸ்வர்யத்தை கேட்கட்டுமே, அந்த பலனை கொண்டு போவோமே, அப்புறம் அது அவளுக்கு மோசத்தை ஆசையை உண்டாக்கி தன்னிடமே மோசத்தை யாசிக்க முடியாம பண்ணணுமே. இதெல்லாம் என்ன பண்றது? பெருமாள் யோசனை பண்ணி கடைசியில சாஸ்திரங்களை உண்டு பண்ணி அது மூலியமாக தன்னை யாசிக்கும்படி செய்து புருஷார்த்தங்களை அவள் கலந்து அதுதான் என்ன பண்ண ஆச்சாரியர்கள் மூலியமாக அவர்களை பிரித்து தன்னிடத்துல யாசிக்கும்படி பண்றாங்க. இப்படி ஆச்சாரியர்கள் மூலமாக சாஸ்திரத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு எம்பெருமான இடத்துல இருந்தே இவர்கள் விரும்பக்கூடிய ஐஸ்வர்யங்களை பெறணும் அப்படின்னு ஆச்சாரிய உபதேசம் பண்ண ஜனங்களும் அதுல இந்த ஆச்சாரிய உபதேசத்தை கேட்டவர்கள் பெருமாள்கிட்டே வந்து யாசிக்கிறார். எம்பெருமானும் இப்போ தான் வச்ச பயிர் வந்து இப்போ நல்லா வளர்றது அப்படின்னு தன்னுடைய முயற்சியாவது பலிச்சுது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இந்த புருஷார்த்தங்கள்லாம் தர அப்படின்லாம் சொல்ற. அதனால இப்போ அர்த்திகளை உண்டு பண்ற, அதான் அர்த்தினகா கல்பயத்தி அர்த்தினகா அர்த்திகளை உண்டாக்கிறான். எப்படி உண்டாக்குறான்? இந்த ஜீவாத்மாக்களை ஆச்சாரங்களை அணுகும்படியாக பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள்கிட்டே எல்லாத்தையும் கேட்க முடியாது இப்படிலாம் உபதேசம் பண்றோம் இல்லையா. அதனால அர்த்தினகா கல்வி அர்த்திகளை உண்டு பண்றார். தானே யாசித்து தத்துவ விஷயம் போன்றவன் எம்பெருமான். இது ஒரு எம்பெருமானுக்கு ஒரு பெருமை. தன்னை வந்து அடைந்த யாசிரியர்களுக்கு வேண்டி அளித்தது தன்னையே தரும் கற்ப விஷயம் எம்பெருமான். எம்பெருமான் வந்து புருஷார்த்தங்களை யாசித்து பெற்றவரே மற்றவருக்கு வேண்டி தருவது கற்ப விஷயம். இப்ப 4 விதமா சொல்ற. முதல்ல எம்பெருமான் தானே யாசித்து சில பேருக்கு அனுபவம் பண்ற. அதுக்கப்புறம் தன்னை அடைஞ்சவர்களுக்கு அவருக்கு கையெழுத்தை கொடுத்து தன்னையும் தர. அப்புறம் சாஸ்திரங்கள் மூலியமாக எம்பெருமான் இருந்தே எல்லா புருஷத்துக்கும் பலனும் சொல்லி
அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை உண்டாக எம்பெருமானிலிருந்து ஐஸ்வர்யம் பெற்றவர்கள் அவர்களே மற்றவர்களுக்கு யாசிக்கும் போது கொடுக்கக்கூடிய தன்மையை உண்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஆச்சாரிய சம்பந்தம் மூலியமாக உபதேசங்கள்லாம் பண்ணி அந்த யாசனை உண்டு பண்ணி தன்னுடைய திருவிழிலேயே மோட்சத்துக்கு முடியா பண்ற எப்படிப்பட்டவன் அத்திகல்பகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா சாய்ச்சார். ஆபத் சகன்றதை நாளைக்கு பார்ப்போம். கவிதாரி சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷோ ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாசுதேவ ஸ்ரீ நாராயணாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுமதிய பாதுகா நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாசு ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷோ ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்